Hi friends, இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்ல போறோம். அது என்னன்னா, நீங்க எப்போ உங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை உங்க ஏஜென்சி கிட்ட தரணும்னா, ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி ஒரு வீடியோவில் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த டாக்குமெண்ட்டோட பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கீங்களா, அதுவே போதுமானது. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை உங்கள் ஏஜென்சி கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா, ரிட்டன் நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கணும்னு நினச்சாலும் அது வாங்க முடியாது. நீங்கள் ஏன் ரிட்டன் வாங்கணும்னு நினைப்பீங்கன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் உங்களோட ஏஜென்சி கிட்ட கொடுத்துருவீங்க. அப்போது அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணாங்க அப்படின்னா, இன்கேஸ் வேறு ஒரு ஏஜென்சி வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்னு ஏதாவது நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஏஜென்சி கிட்ட அப்ரோச் பண்ணீங்களே அவங்க கிட்ட இருக்கும். ஸோ உங்களால் வேற ஒரு சைட்லையுமே மூவ் பண்ண முடியாது. எங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்க 6 months ஆச்சு. நாங்கள் வந்து ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு Jan 1 ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் இங்கே வந்து சில பேர் கூட பேசும்போது எங்கள் கூட வந்தவங்க, எங்கள் கூட கொலீக்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க கிட்டலாம் கேட்கும்போது சில பேருக்கு 2 yearsஸாக அவங்க ஏஜென்சி வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் லாஸ்ட்டில் எக்ஸாம் எழுதணும். ஆனால் எங்கள் கூட வந்திருந்த எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க வந்து 2024 எக்ஸாம் முடிச்சுட்டு 26 தான் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டே வாங்கி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அவங்க கிட்ட கேட்கும்போது 2 yearsஸாக நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு எதுக்கு இந்தியாவிலே இருந்தீங்க, வேற ஒரு ஏஜென்சி மூலயமா நீங்கள் வந்திருக்கலாமேன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அவங்க ஏஜென்சி கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களால அதை ரிட்டன் வாங்க முடியல. அவங்களும் இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், இன்னும் வந்து டைரக்ட் வேக்கன்சி கொடுக்கல, ஹாஸ்பிட்டலில் இல்லை அப்படின்னு சொல்லி 2 yearsஸாக வந்து அவங்கள வெயிட் பண்ண வச்சு அவங்க இப்போ இங்கே வந்திருக்காங்க. இன்னும் அவங்களோட 1 or 2 months அவங்களோட சவுதிக்காக லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுவே எக்ஸ்பைரி ஆகி அவங்க வந்து ரினிவல் பண்ணுற ஸ்டேஜில் அவங்க இப்போ இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்டு இப்போ பெங்களூரில் இருக்காங்க. அவங்க ஜூன் மந்த் தான் ஜூலையில் தான் நாங்கள் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணோம். நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்டில் அவங்க இன்னும் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் முடிச்சிட்டாங்க, பட் ஆனால் இன்டர்வியூ வாங்கி கொடுக்கல அவங்களுக்கு. இன்னும் அவங்க அங்கே தான் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட இப்போ நான் வந்துட்டேன், நீங்கள் வந்து வேற ஒரு ஏஜென்சி கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுங்க, நிறைய பேர் வந்து வேக்கன்சி இருக்குன்னு வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, அவங்க கிட்டலாம் போய் அப்ரோச் பண்ணுங்க கேட்கும்போது அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன், அவங்க கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரிட்டன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு திருப்பி இப்போ இந்தியாவிலே இருந்துடலாமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி அவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஏஜென்சியாக வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணி உங்களோட ப்ராசஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆஃபர் லெட்டர், நீங்கள் முன்னாடி இருந்த எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு மெடிக்கல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்தா போதும்.